சூப்பரான டேஸ்ட்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இதை வந்து குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி போதுமான அளவு உப்பு போட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் 2, உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் இது போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இது கூட போட்டு பரட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா கம கமன்னு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.